மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக நினைக்க வைக்கும் ஒரு பஃப். விளைவுகள் என்ன? புகைப்பிடிப்பவர்களின் நுரையீரலுக்குள் ஒரு பயணத்தை மேற்கொள்வோம். ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். மறுகணம் கண்ணுக்கு தெரியாத நச்சுக்களால் நிரப்பப்பட்ட அதே சுவாசத்தை கற்பனை செய்து பாருங்கள். முதல் சுவாசத்திலேயே நுரையீரலை சேதப்படுத்த தொடங்கும். உலகில் அதிகளவு புகைப்பிடிப்பவர்கள் இருக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் தற்போது 10 கோடிக்கும் அதிகமான 18 வயதுக்கும் மேற்பட்டோர் புகைப்பிடிப்பவர்களாக உள்ளனர். புகையிலை பயன்பாட்டுடன் நேரடியாக தொடர்புடைய நுரையீரல் புற்றுநோய் அதிக இறப்புகளுக்கு முக்கிய காரணமாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவில் 42% ஆண்களும் 14% பெண்களும் புகையிலையை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துவதாக தரவுகள் கூறுகின்றன. இந்தியாவில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களில் இரு பாலினத்தவர்களுக்கும் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் புற்றுநோய் விகிதம் 27% உள்ளதாக தேசிய புற்றுநோய் பதிவேட்டில் கூறப்பட்டுள்ளது. நுரையீரல் புற்றுநோய் பாதிப்பு 3 ஆண்டுகளில் 12% அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆக்சிஜனை இரத்த ஓட்டத்தில் கலக்க நுரையீரல்களில் நிறைய காற்றுப்பைகள் உள்ளன. சிகரெட் புகை இந்த காற்றுப்பைகளை அழித்து வீக்கம், வடுக்களை ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். புகை பிடிப்பதால் உடனடியாக பாதிப்பு ஏற்படாது. ஓராண்டுக்கு பின்பு இருமல், மூச்சு திணறல் ஏற்படலாம். 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக புகைப்பிடிப்பவர்களுக்கு பக்கவாதம், மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. 10 முதல் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புகைப்பிடிப்பவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் மற்றும் COPD எனப்படும் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கிறது மருத்துவத்துறை. புகைப்பிடிப்பதை நிறுத்திய சில நாட்களில் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு மேம்பட தொடங்கும். சில வாரங்களில் நுரையீரலில் உள்ள தொற்றுக்கள் குறைய தொடங்கும். புகைப்பிடிக்காமல் சில ஆண்டுகள் தொடர்ந்தால் நுரையீரல் மேம்பட தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இந்த தொகுப்பு அச்சப்பட இல்லை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளித்து புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.